Hi friends, this is Gautam. Welcome back to Go Info India. Okay, let's take introduction. So first time my channel is firing up, so மறக்காம subscribe பண்ணுங்க, பக்கத்துல ஒரு bell icon அதையும் சேர்த்து click பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நான் போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க 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 வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதம் நினைக்கிறேன். 6 மாதம் கிட்ட ஆயிடுச்சு நினைக்கிறேன் கிட்ட வீடியோ போகிறதில்ல. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பிளான் அப்படின்னா, நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் வெளியே ஜாலியாக போயிட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு ஒரு கிணறு ஒன்று இருக்குது, அந்த கிணத்துல ஜாலியாக குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். வீட்டிலேருந்து இப்போ தான் குடிச்சிட்டு இப்போ தான் கிளம்பி இருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணது தான். அங்கே போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸில் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகிறோம். போயிட்டு அந்த பிளேஸுக்கு போயிட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு கிணத்துல குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வரோம். இதுதான் இன்றைக்கான இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க 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 வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் கிளம்பியாச்சு. ஸோ இதுதான் எங்கள் வில்லேஜ் வட்லக்குப்பம். ஸோ வட்லக்குப்பம் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வட்லு அப்படின்னா தெலுங்கில் வந்து நெல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போ கிடையாது, நாங்கள் பிறகுறதுக்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ விவசாயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். எங்கள் ஊர் வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது விவசாயத்துக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நீங்கள் ஊர் வெளியே பார்த்தாலும் உள்ளே பார்த்தாலும் ஊருக்கு சரௌண்டிங் ஃபுல்லாக எல்லாமே விவசாயம் தான் அதிகம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அது வியூ பாயிண்ட்டே எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் எங்கள் ரோடு என்ட்ரன்ஸ். இப்போ தான் இதில் போயிட்டு லெஃப்ட் கட் ஆகணும். அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெஃப்ட் கட் ஆனவுடனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக க்ரீன் தான். இப்படி பார்த்தாலும் க்ரீனு, இப்படி பார்த்தாலும் க்ரீனு, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே பயிர் தான். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடா 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 ஆஹா, நேச்சர் தாங்க. பா எவ்வளோ பச்சை பசேல்னு வில்லேஜ்லாங்க அப்படியே அணுவணுவாக ரசிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். அது உங்களுக்காகவே எடுத்தேன், எங்கள் ஊரை வந்து நல்லா காட்டணும் அப்படின்னு சொல்லி. இந்த பச்சை பசேல்னு பயிர், நடுவில் ரோடு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போது சூப்பராக இருக்குது பாருங்கள். தான் எங்கள் ஊர் வந்து இது வந்து மெயின் ரோடு. ஸோ மெயின் ரோடு முடிஞ்சு உள்ள பஜாருக்கு போகணும். ஓகேங்களா? பா எப்படி இருக்குது பாருங்களா, வேறு லெவலில் செம்மையாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பக்கத்தில் வந்து நம்ம பிரதர் ஒருத்தர் இருக்கிறாரு, அண்ணன் திருமல் அண்ணன். ஸோ அவங்க ஏரியா இது. ஸோ பசங்களை ஆல்மோஸ்ட் பிக்கப் பண்ணிக்கின்னு நேராக போய்ட்டு அவங்க ஏரியா போகிறோம். ஸோ அதுக்கான வீடியோ கிளிப்பு தான் இது. ஆல்மோஸ்ட் அவங்க ஊர் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. வில்லேஜ் தானே, நாலாப்பூர் டவுனுன்றதுனால நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து பசங்களை ஏற்றிக்கின்னு இப்போ தான் கிளம்பி போகிறோம். போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே சாப்பாடு எல்லாமே அங்கே செஞ்சுட்டு அது அங்கேருந்து பேக் பண்ணிக்கின்னு ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டு எங்கே போயிட்டு அங்கே கோயில் ஒன்று இருக்குது, கோயில் இருக்குது, ஒரு ஃபாரஸ்ட்டு, டீப் ஃபாரஸ்ட்டு. ஸோ அந்த டீப் ஃபாரஸ்ட்டில் போய்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிணத்துக்கு போயிட்டு குளிச்சுட்டு அங்கேருந்து மறுபடியும் ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட்டு எல்லாருமே வந்து அசம்பிள் ஆயாச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எல்லாருமே உள்ளே தான் இருக்கிறான். அவன் படம் உள்ள பாட்டு ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துறான் வந்தவொடனே. ஸோ எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சொல்ல மாட்டியா என்னடா பண்ணுறா? ஏய் நீ என்ன பண்ணுறா? வேற மிக்சிங் பண்ணி வச்சுக்கிறேன்னா இது டேய் யாரா அவன்? டேய் ஏதோ திருட்டு வந்த மாதிரி ஆளு திருட்டு போச்சு முடிச்சுடுறான். அண்ணா இது யூடியூப் லைவ் போயிருக்கு, தயவுசெய்து எதுவும் பல்கர் வார்த்தைகளாம் தயவுசெய்து எதுவும் விட்டுறாதீங்க. ஏய் வேறாவா? ஏய் அப்பூட்டியா வேற லெவலியா? டேய் கிளாஸை காட்டாதரா, பார்க்கறவங்க தப்பு எடுத்துக்க போறாங்க. இருறா வேறா முடிச்சுதான் காட்டுறா. சேட்டா உன் படத்தெல்லாம் என்கிட்ட ஓட்டாத. ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து இனிமேல் தான் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
அண்ணன் பார்த்துருக்காரு. அண்ணா பசங்க வந்தாங்க, ஏதாவது சொல்லலாம். ஜூஸ் கொடுத்தோம்பா, வெல்கம் ட்ரீட் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பிரியாணி செய்யறோம். பிரியாணிக்கு அடுத்து சரக்கு. ஓகே, ட்ரீட் இதுதான் வேணாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மங்கூரா ஃபால்ஸ் மாதிரி ஒரு இங்க பெரிய இது இருக்கு, அந்த இடத்துக்கு கூட்டு போற என்ஜாய்மெண்ட் இருக்கு. அவ்வளவுதான், ஸ்பெஷலா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு வீடியோல இதுதான் எக்ஸ்ப்ளோரேஷன். ரைட், ஓகே, டன். ஸோ சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ட்ரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பட்டை லவங்க எல்லாமே போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு அழகாக திராவணி இருக்கிறோம். ஸோ அது அடுத்து அது வந்து நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்து இருக்கிறோம். அடா அருமையாக வந்துடுவா, சூப்பராக கலந்துடுறாம்மா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே அழகாக கலந்துடுறாம்மா, சூப்பராக இருக்குது, பார்க்குறேன் அட்ராக்டிவாக. வேறு லெவல்ப்பா, பிரியாணி வேறு லெவல் ரெடி ஆகுது. கொத்தமல்லி போட்டு மறுபடியும் தராவ போகிறோம். கொத்தமல்லி போட்டுதான் தராவடா நல்லா தராவ. கொத்தமல்லி எது வந்தாலும் அங்கே போயிட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்றது இல்லை இங்கேருந்து செஞ்சு எடுத்துக்கும் போது ரெண்டு ஒன்று தானே. தக்காளி போட்டோம், பிரியாணி தக்காளி போட்டு நல்லா கலர்றோம். ஓகேங்களா? இதுதான் மாஸ்டர் சொல்ல மாட்டேன், சாப்பாடு ரசி செஞ்சாங்க, நல்லா செஞ்சு போடணும் அப்படின்னு சொல்லி. எல்லா கிரெடிட்டும் இன்றைக்கி சாப்பாடு கிரெடிட்டு மொத்தம் செல்ல பண்ணி தான் போய் சேரும். நல்லா செஞ்சு போடணும் சாப்பாடு குழந்தை. உப்பு செஞ்சு போடணும். கலரு பிரியாணி சும்மா பக்காவாக ரெடி ஆகணும். கலரு வேற அப்புறம் என்ன, நல்ல கலரு. ஆஹா, கலரு வாசனை சும்மா அருமையாக வந்துருக்குதப்பா. ஒரு கலரு விடு. பச்சை மிளகாய் போட்டு கலரு. கத்தாது, காரத்தை ஏற்று விடாத, சும்மா பக்காவாக ரெடி. ஆஹா, போடுறா சிக்கன் போடு. நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். போடு போடுறா. ஓகே போடுறா போட்டு கலரு. அவ்வளோதான், போடு பா. சிக்கன் சும்மா வெறித்தனமாக போட்டு ஆள் போடு பா. லெக் பீஸு லட்டு வந்துடுடா சாமி. போட்டு கலர்றா வேறு லெவல்ப்பா. ஆஹா, ஓகேம்மா கலரு விடாத மாஸ்டர். சும்மா வெறித்தனமாக வரணும் பிரியாணி, பார்த்துக்கோ. அவ்வளோதான். ஆஹா, தண்ணி ஊற்றிதான் பால், தண்ணி ஊற்றி கலருவான். கலரு நல்லா பீஸ் ஓடியாமல் கலர்றான். இவங்க ஒரு ஸ்டைலில் செய்கிறான் பிரியாணி. அதாவது சாப்பாடு வந்து தனியாக வச்சுட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி மறுபடியும். அது நிறைய டைப்ஸ் இருக்குதுல்ல பிரியாணி. சாப்பாடு வச்சுட்டு அந்த சாப்பாடு எடுத்து இதில் போட்டுடுறான். அது மாதிரி ஒரு பிரியாணி இது. ஓகேங்களா? அவ்வளோதான், சாப்பாடு ரெடி பண்ணிட்டான், எடுத்து ஊற்றி நிறுவான். ஊற்றுப்பா. அவ்வளோதான், ஊற்று. சூடு பார்த்து நிதானமாக செய். சொல்வா, நிதானமாக செய்டா. அவ்வளோதான்ப்பா, போடு அரிசி போடு. அவ்வளோதான், விடு. ஸோ பக்காவாக ரெடி ஆகணும் பிரியாணி. போட்டு ஸ்டடி பண்ணு, எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணு. அவ்வளோதான், ஈக்குவல் பண்ணு. நல்லா ஈக்குவல் பண்ணு. அவ்வளோதான். ஆஹா, பாஸ்மதி ரைஸ் சும்மா வெறித்தனமாக தான் இருக்குதுடா. போட்டு அவ்வளோதான், விடு. டம்மு கட்ட வேண்டியதுதான். அழகாக டம்மு கட்டி விட்டுற சும்மா பக்காவாக ரெடி ஆகணும். ஹலோ பாண்டி,
ஓகேம்மா ஓகேம்மா. என்னடா இது கலரா? ஓகே ஓகேப்பா ஓகேப்பா, போடுப்பா போடுப்பா. அவ்வளோதான் விடு. சூப்பர் சூப்பர்மா சூப்பர்மா. போட்ட ஆள் அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணு. அவ்வளோதான்ப்பா, விட்டா டம்மு கட்டியாச்சுப்பா. அவ்வளோதான், ஊற்று 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 ஊற்று. ஓகேப்பா ஓகேப்பா, சூப்பர்ப்பா. ட்ரம் ஓப்பன் பண்ணிட்டான். ஆஹா, சாப்பாடு சும்மா பல பல பலப்பா ரெடி ஆயிடுச்சுப்பா. அழகாக சிக்கன் கிரேவியும் செஞ்சாச்சு. ஓகே ஓகே ஓகேப்பா ஓகேப்பா, மோஸ்ட் என்ட்ரு ஆகிடும்பா. ஸோ ரைட்டு எடுக்கணும், சொல்ல பண்ணி ரைட்டு, அவ்வளோதான். உள்ளே நோச்சிட்டு போனால் அங்கே இதாக இருக்கும், போயிடலாம். அவ்வளோதான் அவ்வளோதான், வண்டி தானே பண்ணு. ஓகே ஓகேப்பா ஓகே, வண்டி ஸ்லோ பண்ணிக்க, வண்டி ஸ்லோ பண்ணிக்க. ஓகே ஓகே ஓகே, ரைட்டில் தான் வண்டி வருது பாரு, பார்த்து பார்த்து தானே போகிறேன் தானே போ. ஓகே ஓகேப்பா ஓகேப்பா, அவ்வளோதான்ப்பா. விடு விடு, வண்டி உள்ளே விடு. ஓகேம்மா ஓகேம்மா, அவ்வளோதான் விடு. ஸோ கிருஷ்ணாபூரில் நோஞ்சிட்டு இப்போ நம்ம கிருஷ்ணாபூரில் நோஞ்சி அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகிறோம், உள்ளே போகிறோம். ஓகே ஓகே ஓகே, அவ்வளோதான் விடு விடு விடு. கிருஷ்ணாபுரம் தாண்டினதுக்கப்புறம் அங்கே வர லொக்கேஷன் இருக்குது. ஐயோ 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 அப்பா. ஸோ இப்படி பார்த்தாலும் பிரச்சனை இருக்குது, இப்படி பார்த்தாலும் பிரச்சனை இருக்குது. மேலே அந்த மவுண்டன், எங்கள் ஊர் மலை, அது பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியும்ப்பா. நீங்களே பாருங்கள் அந்த அழகை. ஐயோ ஐயோ ஐயோ,
வேற மாதிரி பச்சை பசேன்னு கரெக்டாக அந்த சீசன் பார்த்து வந்தோம். ஏன்னா ரொம்ப இந்த வெயில் ஆல்மோஸ்ட் வெயில் காலம் தான். அந்த மழை பெஞ்சதுக்கு அதிகம் பச்சை பசேன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது லொக்கேஷன், சரியாக இருக்குது. இப்படி பார்த்தாலும் பச்சைன்னு இருக்குது, இப்படி பார்த்தாலும் பச்சை இருக்குது. நடுவில் ரோடு அது போகிறது. அப்பா வீட்டில் வெதர் வேறு, ரொம்ப கூலிங் வெதர் வேறு. ஆஹா, இதுதான்ப்பா எங்கள் ஊர் மலை. இப்படி இருக்குது பாருங்கள் மலை. ஒரு ரோடு தான் காட்டுறதுனா மலையை காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ரோடு ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி பார்த்தாலும் அழகாக இருக்குது, இப்படி பார்த்தாலும் அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டாக வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, ஐயோ 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 வேறு லெவலில் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ ரோடு நல்லா இருக்குது. ஏரியா நமக்கு தெரியல, முடிஞ்சோடனே மண் ரோட் ஸ்டார்ட் ஆகுது. மலை பாருங்க, மண் ரோடு இங்கேருந்து கொஞ்சம் நாடு போடாது ரோடு போய் தான் ஆகலாம். பச்சை பசேன்னு இருக்கும், சரியான அட்ராக்டிவ் இருக்குது. நடுவில் ரோடு ஆட்டோவில் அடிச்சு போய் என்ன படுப்பையா வீட்டாண்ட வந்து நிறுத்திட்டு வரா வரா வரா. அங்கேயே வந்து கிணறு இருக்கும், அங்கதான் நாங்க வந்தோம். இறங்கியாச்சு. இப்போ வாங்கடா வாங்கடா மாதிரியா டிரைவரு சுலபண்டி போடா போடா வாடா 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 அடுத்த வா. டே அப்புறம் சந்தி நீ வாடா நீ வாடா. சூர்யா வாடா 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 இல்லையா? போடா 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 அட்டா பாரு அப்பூட்டி போடா போடா. ஹாய். ஸோ ஆல்மோஸ்ட் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு சாப்பாடு எடுத்துக்கின்னு நேராக வந்தாச்சு. வந்து லொக்கேஷன் வந்துட்டு இப்போ தான் வந்துருக்குறோம். இனிமேல் போகிறோம், போயிட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டேன்னு சொல்கிறேன். செஞ்சு சாப்பாடை சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஓகே. இதுதான் ஒரு அடர்ந்த காடு. இந்த காட்டுக்குள்ளே தான் இப்போ நம்ம போயின்னு இருக்கிறோம். பார்த்தீங்களா எங்கள் ஊர் காடு எப்படி இருக்குதா? பார்த்தீங்களா? இந்த காட்டுக்குள்ளே தான் போயின்னு இருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம பசங்க போயிட்டானுங்க. உள்ள என்ன பண்ணுவாங்க பார்க்கலாம். ஏய் என்னடா பண்ணிடுறீங்க? எடுத்துன்னு போயின்னு இருக்கிறாங்க பசங்க. போடா 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 போடா. ஐயோ இது வேறு கஷ்டமாக இருக்கிறா. டே 25 லிட்டர் தண்ணியை வேறு கொடுத்துட்டீங்க. இதை எடுத்துக்கின்னு வீடியோ ஷூட் பண்ணு வரணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கா பாயிலா. நீங்கள் மட்டும் ஃப்ரீயாக போயிடுறேன். 25 லிட்டர் கேனை தூக்கின்னு வீடியோ ஷூட் பண்ணி வரணும். டே நான் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடக்கிறீங்களா? டே ஐயோ. ஓகே ஓகேம்மா ஓகேம்மா. அடர்ந்த காடு ஓகேங்களா? இதுதான் நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஃபிக்ஸ் பண்ண லொக்கேஷன்.
ஸோ சாப்பாடு எல்லாருமே உட்காந்துட்டோம். உட்காந்து பரிமாற போகிறோம். பரிமாறின்னு இருக்கிறோம். பரிமாறிட்டு சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. போட்டானுங்கப்பா பிரியாணி. ஆஹா போறா தயிர் பச்சடி போடு 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 போட்டு அடிச்சா தோசம் பண்ணு. போடுறா சொல்ல பண்ணி எப்படி போடுறா? ஓகே சூப்பர். இங்கே போடு சூப்பர்மா. அட்டையை கலப்ப ஸ்டார்ட் பண்ணுமா. அண்ணா வீடியோ எடுத்துரு திருமலை அண்ணா. ஓகேம்மா. செகண்ட் சாட்டர்டே செலிப்ரேஷன் எல்லாருமே எம்எஃப்ஐ டீமு. எங்கள் பாஸ் சிரஞ்சீவி கைதூக்கு. ஸோ கைஸ் எல்லாருமே எல்லாருமே ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இப்போ இனிமேல் கிணத்துல போயிட்டு குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். பின்னால் பாருங்கள் பட்டை கல்வி வர்றாங்க எல்லாரும் நண்பர்கள். ஸோ கைஸ் கிணறு வந்துச்சு. கிணற ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். ஸோ எல்லாமே பக்காவாக எல்லாமே சாப்பிட்டு வந்துருக்குறோம். ஈவினிங் ஆல்மோஸ்ட் இப்போ டைம் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 o'clock இருக்கும். 4:30 அப்படி இருக்கும் டைமு. ஆஹா ஆறா மாதிரி சம்பவம் சூப்பர்மா. அழகாக இருக்குது. ஆக்சுவலாக வீடியோ டப்பிங் கொடுத்துட்றேன். மறுபடியும் அந்த டைலாக்கும் அதில் தான் பேசியிருப்பேன். இந்த டைலாக் தான் பேசியிருப்பேன். வேறு லெவலில் அருமையாக இருக்குது. கிணறு பாருங்கப்பா. கிணத்துல குதிக்கிற சுகமே தனி தான்ப்பா. வேற மாதிரிப்பா. செம்ம என்ஜாய்மெண்ட்டுப்பா. வாங்கப்பா. வாடா விட்டா மாதிரியா சிங்க குட்டி. வா வெயிட் பண்ணாதீங்கண்ணா. வாங்கடா டி. வாடா 2 அடுத்து யாருப்பா? வாடா குஸ்மான் சேட்டி வாடா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கள் ஆளுங்க. பட்டை கிளம்பிடுறாங்க. வாங்கப்பா பெரிய தலைங்க வராங்க பாருப்பா. வாடா சிங்க குட்டி வாடா. இந்த பக்கம் தண்ணி குதிக்காதே. தெரியாது ஓகே அண்ணன் குதிப்பறா. போட போடுறா. ஸோ இது நான் இப்போ தான் போயிருந்தேன் குளிக்கிறதுக்கு ஃபஸ்ட் டைம். ஆஹா எவ்வளோ நாளாக ஆச்சுடா சாமி. போடு ரொம்ப நாளாச்சுப்பா. நீ தான்ப்பா ரொம்ப சந்தோஷமாக அந்த கிணத்துக்கு போயிட்டு ஆரம்பிச்சிட்டாம்பா சேர்த்து பட்டை கிளம்பிடுறான் பால். இவனுக்கு பண்ண அட்ராசிட்டியை விட நான் பண்ண அட்ராசிட்டி தான் அதிகம். அங்கே அவனுக்கு பேக் டை அடிக்கிறானுங்க. அசால்ட் அடிச்சான். நம்மளுக்கு பேக் டைவே அடிக்க தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சலாம் ஃப்ரண்ட் டைவ் தான். இது எல்லாருமே பக்கா ஒன்றா குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் நானும் சேட்டு கட்சி வரைக்கும் குதிக்கவே இல்லை. ஏன்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து குதிச்சோம்னா உள்ளே போயிட்டு தண்ணியில் போய் இடிச்சுப்போம். ஒருத்தருக்கு இடிச்சுக்கின்னு தேவையில்லாமல் இதுக்கு தள்ளணும் வருதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குதிக்க வச்சுட்டு நானும் சேட்டு ஏமாற்றிட்டாங்க எல்லாருமே. அது கோச்சிட்டானுங்கப்பா யூனிட்டே இல்லைப்பான்னு சொல்லியிருப்பான் ஒருத்தவன். நீங்களே கேளுங்களா அதை. அதுக்கடுத்து நான் குதிச்சிட்டேன். இப்போது சேட்டு குதிப்பான்.
எவ்வளோ நாள் ஆச்சு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு, 10-15 வருஷம் ஆயிடுச்சு கிணறு குச்சி. ஆனால் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் அதிகமாக அந்த கிணத்துல குச்சி பழக்கம். இந்த சம்மர் ஹாலிடேஸ்லாம் இப்போது நாங்கள் ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது சம்மர் ஹாலிடேஸ் விட்டாங்க அப்படின்னா காலையில் 8 மணிக்கு 9 மணிக்கு கிணத்துல போயிட்டு விழுந்தோம் அப்படின்னா சாயந்தரம் 4 மணி தான் வெளியே வரும். மதியம் சோறு கூட இருக்காது. கிணறு தான் எங்கள் லைஃப் ஃபுல்லாக. அந்தளவுக்கு குச்சி என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கோம். கிணறுனா அட்லீஸ்ட்டு எங்கள் ஊரில் இருக்கிற கிணறு கூட தண்ணிலாம் வற்றி போயிருக்குது. அந்த ட்ரெடிஷன், அந்த 90s கிட்ஸ் அந்த ட்ரெடிஷனே மொத்தமே அழிஞ்சு போயின்னு இருக்குதுங்க. மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த சுகம் தண்ணி தாங்க. ஸோ எல்லாருமே வந்து நல்லபடியாக வந்து இன்றைக்கி நல்லபடியாக ஆல்மோஸ்ட் எல்லாம் பிளான் போனோம், பக்காவாக முடிஞ்சுது. எல்லாம் பிரியாணி செஞ்சோம், சாப்பிட்டோம், கிணத்துக்கு போனோம், குளித்தோம், எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. கடைசியாக இங்கேருந்து கிளம்பி நிறுறோம். ஸோ எல்லாருக்குமே வந்து பாய் சொல்லிக்கிறேன். கௌ இன்ஃபோ இந்தியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கௌ இன்ஃபோ இந்தியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே லைக் எல்லாரும் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஓகே தேங்க்ஸ்ரா எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேடா தேங்க்ஸ்ரா.